இளமதி, இளமதி, யாருமா உனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது? யாரு பரமா இளமதியை கடத்திட்டு போனது? நாம எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என் மேல ஜூஸ் கொட்டிடுச்சு. அத க்ளீன் பண்றதுக்கு ரூம்க்கு போனப்போ ரூம் ஏற்கனவே திறந்திருந்துச்சு. என்ன ஏதுன்னு குழப்பத்துல நிக்கும் போதுதான் யாரோ பின்னாடி இருந்து மயக்க மருந்து கர்ச்சீஃபை வச்சு என் முகத்துல அழுத்துனாங்க. அப்ப மயங்கி விழுந்தவதான். அதுக்கப்புறம் பரம என்னை காப்பாத்த வரும்போதுதான் நான் கண்ணு முழிச்சனே. பரமனோட குரலும் எனக்கு கேட்டுச்சு. இளமதியை கடத்தின அந்த லாரி டிரைவரையும் கிளீனரையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. போலீஸ் அடிக்கிற அடியில இன்னும் கொஞ்ச நேரத்துல அது யார் என்னங்கிற உண்மையை சொல்லிடுவான். அவங்க எல்லாரும் வாயை திறக்க மாட்டாங்க பரமா. அது எப்படி சொல்ற? அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த காரியத்தை செய்ய சொன்னவங்க உங்க கழுத்தை அறுத்தாலும் என்னை காமிச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை அவங்க பேரை சொன்னா அவங்க கழுத்தை இவங்களே அறுத்துருவாங்க. புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. நீ சொல்றது இந்த ரிஷிய தானே? ரிஷி தானே இதை பண்ணது? பரமா, நான் இதை பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏ நீ தாண்டா, எனக்கு அது நல்லா தெரியும். இல்ல பரமா, ரிஷி இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன கடத்தினது வேற ஒருத்தவங்க பரமா. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு இளமதி? யார சொல்ற? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? இவனை விட்டா வேற யாரு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அது வேற யாரும் இல்ல, அது இவங்கதான், இவங்கதான், இவங்களே தான். நீ யார அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்தியோ அதே கலாமா தான். ஏய், என்னடி வளர? சண்டைக்கோழி, என்ன பேசிட்டு இருக்க? ஏய், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சதான் பேசிட்டு இருக்கியா? ஏய், அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. பாரு, நம்ம கல்யாணம் பெரிய லெவல்ல நடக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசையோட இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசாத.